இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான விஷயம் என்னன்னா, இம்மீடியட்டா பக்கத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுச்சு, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு. சப்போஸ் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க போகலன்னா 100க்கு சொல்லலாம். 100க்கு சொல்லி நான் இந்த மாதிரி இந்த வண்டியில இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கேன், ஆனா சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த டிரைவர் கண்டக்டர், எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா இமிடியேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பெண் ஸ்ட்ரிக்டா இருக்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா பாதுகாப்பு ஒரு ஒரு சின்ன விஷயத்த சரி அவன் இடிச்சிட்டு தானே போறானே பரவாயில்ல, நம்ம என்ன பெரிய நஷ்டமாயிர போறோம் அப்படின்னு நினைச்சிட்டா முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் என்ன வேணா செய்வான், எதை வேணா செய்யறதுக்கு துணிவான். ஏன்னா முதல்ல ஒரு சின்ன திருட்டா பண்ணிட்டு அப்புறம் பெரிய திருட்டா பண்ற மாதிரி தான் இது. இது வந்து அந்த அந்த பெண்மணி பண்ணது உண்மையிலேயே அற்புதமான விஷயம், இம்மீடியட்டா செஞ்சது. அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணும் அது மாதிரி செய்யணும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து அந்த மாதிரி இருந்ததுன்னா கோயம்புத்தூர் சம்பவம் மாதிரி சம்பவம் நடக்கவே நடக்காது. ஓகே, கோயம்புத்தூர் சம்பவம் நடந்ததெல்லாம் அதெல்லாம் பெரிய கொடுமை. ஓகே, இது இது கேட்கும் போது பரவாயில்ல, ரைட், ஓகே, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கு. நம்ம ஊர் பெண்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இன்னும் வந்து பாதுகாப்பற்ற நிலை தொடர்ந்து தான் இருக்குதோ, ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கு அப்படிங்கிற நிலை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களோட கருத்து என்ன சார்?